அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கமல். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் கமல். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இப்போ சமீபத்தில் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சார். தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதிமுகவுடன் கூட்டணியான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சார். இடையில நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பேசிட்டு இருந்தாரு. ஆனால் திடீர்னு சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகை சந்திப்பில் தனித்து தான் நிற்பனும் மறுபடியும் சொல்லிட்டாரு. 117 ஆண்கள் 117 பெண்கள் 50% ஈக்குவலாக கொடுக்குறாருன்னு. இப்படி ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி அமைந்தால் சீமான் மறுபடியும் சட்டசபை செல்வது வழக்கம் போல நடக்காதோ அப்படின்னு ஒரு கருத்து எழுது சார். அது அப்படி உங்களோட பார்வை? சீமான் அவர்கள் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல நான் 60 பேர்த்த போட்டேன், நீங்க வேணாலும் வாங்க, நான் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன், நான் தனியாக தான் போறேன் அப்படிங்கிறத பேசினார். அவசரப்பட்டு பேசினாரு. அது நான் கூட சொல்லியிருந்தேன், அது அவ்வளோ அவசரப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ தான் வராரு. இன்னும் மாடர்னாக நடத்தணும், கட்சியினுடைய கட்டமைப்பெல்லாம் உருவாக்கணும். இன்னும் 18-20 மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கும்போது இப்பயே கூட்டணி அவர் ஆமாம் நாங்கள் சீமானோட கூட்டணி போகிறோங்கிற சொல்கிற அளவுக்கு அவரை கம்பல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இல்லை இன்னும் சீமான் திருப்பி அதே கருத்தை, இல்லை இன்னும் நாட்கள் இருக்குது, நம்ம அந்த நேரத்தில் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, வச்சாலும் ஏன் வச்சாங்கிறீங்க, வைக்கலனாலும் ஏன் வைக்கலன்றீங்க, என்னதான் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் மனசில் என்ன படுதோ அதை ஒரு உணர்ச்சி வயப்பட்டு அப்போ பற்றிக்கு அதை பேசி கொட்டிட்டு போயிடக்கூடிய தன்மையை தான் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வகையில் சீமான் அவரை கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கணும். அவர் இன்னும் முதிர்ச்சித்தன்மை வேணும். இல்லை முதிர்ச்சி எல்லாம் இருக்குது. இந்த அவசரப்பட்டு சில வார்த்தைகள் விடுறதுல அவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது நீங்கள் விஜய் அவர் இப்போ வராருங்கும் போது அவருக்கும் நீங்கள் டைம் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா? அவங்களும் ஏன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு கால அவகாசங்களை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். இன்னும் ஒரு 2 மாதத்துல தேர்தல் இல்லை, இன்னும் 18-20 மாதம் இருக்குது. அதே தான் இப்போ சீமான் 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததுலையும் திருப்பி சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி இருக்க அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அதை சொல்கிறாருங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கணும். விஜய் அதுக்கு தகுந்த மாதிரி அணுகணும். இன்னைக்கு சீமான் அவர்களை விஜய் அவர்களும் வரும்போது அவங்க 2 பேருக்குள்ளார ஒரு 2 பேருக்கும் நேச்சுரல் அலையன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் அதிமுக அவங்களோட பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இன்னைக்கு அதிமுகவுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு விஜய் வரணுங்கிற அவசியம் இல்லையே. விஜய் அப்போ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ இந்த மாதிரி ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சிக்கு மாற்றாதான ஒரு மக்கள் பார்க்க போகிறாங்க. அப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய கரத்தை வலுப்படுத்த போகிறோன்னாக்கா நீங்கள் அப்போ எதுக்கு அரசியல் நீங்கள் புதுசாக வரணுங்கிறது ஒரு கேள்வி வந்துடும் மக்கள்கிட்ட. அப்போ இது விஜய் ரொம்ப சூதானமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதோட இன்னைக்கு அதிமுக கடந்த சில தேர்தலாகவே அவங்க ஒரு பலகீனப்பட்டுக்கிட்டே வராங்க. அவங்க பலம் வாய்ந்த கட்சிகளாக இல்லை. அப்போ இன்னைக்கு இன்னைக்கு தேதியில் எடப்பாடி அவர்கள் டெஸ்பரேட் சிச்சுவேஷனில் இருக்கார். அப்போ யாரு கூட வேணாலும் அவருக்கு கூட்டணி வந்தால் பரவாயில்லங்கிறது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு சீமான் அவர்களே 1008 விமர்சனங்களை அதிமுக மேலே வச்சிருக்காரு. அதே சீமான் இன்னைக்கு கூட்டணி போனாலும் அதை ஏற்றுக்கிற நிலைமையில தான் அதிமுக இருக்கிறாங்க. விஜய் போனால் யார் வந்தாலும் இன்னைக்கு ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில தான் அதிமுக இருக்கிறாங்க. சமீபத்தில் பாராட்டி பேசியிருக்காரு சார் திரு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி இந்த ஆட்சியை விட இன்னும் பெட்டரா இருந்துச்சு. யாரு பேசுனது? திரு சீமான் அவர்கள். இது ஏன்னா இப்ப திமுகவை குறை சொல்றதுக்கு நீங்க ஒருத்தரை சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல தான் நம்ம பார்த்துக்கணுமே ஒழிய சீமான் இன்னைக்கு பேசிட்டாரு. சமீபத்தில் கூட திரு சீமான் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அதிகம் பாராட்டி பேசியிருக்காரு சார். இந்த ஆட்சியை காட்டிலும் அந்த ஆட்சி அவ்வளோ சிறப்பான ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க முடியும். இவருக்கு அவர் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு பாராட்டை வேணா வச்சிருக்கலாம். அதனால இன்னைக்கு சீமான் அவர்கள் எடப்பாடி சூப்பராக ஆட்சி பண்ணிட்டாருங்கும் போது ஓகே நாங்களும் அவருடைய கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு எடப்பாடி அவர்களை முதல்வராக்க போகிறோம்னு இது சொல்கிறாரா? அப்படி ஒன்றும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றை விட ஒன்று பெட்டருங்கிறதுக்கு அதை ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். இது ஒன்றும் பெருசாக அவர் உடனே இப்படி சொல்லிட்டனால உடனே திமுகவில் போயிட்டு அலைன் ஆகிடுவார், திமுக கூட்டணிக்குள்ளார போயிடுவார். அப்போ இன்னைக்கு சீமானுக்கு கிடைக்கிற வாக்கு பூராமே யார்? திமுகவை பிடிக்காதவங்க, அதிமுகவை பிடிக்காதவங்க, பிஜேபியை பிடிக்காதவங்க, காங்கிரஸை பிடிக்காதவங்களுடைய வாக்கு தானே இன்னைக்கு சீமானுக்கு போகுது. அப்போ நான் திருப்பி இவங்களெல்லாம் பிடிக்காதவங்களுடைய வாக்கை வாங்கிட்டு திருப்பி நான் பிடிக்காதவங்க கிட்டே நான் போய் கூட்டணி சேர்ந்தேன்னா அது சீமானுக்கு ஒரு அவப்பெயர் வந்துடும். அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அது சரிச்சிடும். ஸோ அந்த தப்பை சீமான் செய்ய மாட்டாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தாங்கன்னா துணை முதல்வர் பதவி கேட்கக்கூடுமா சார்?
இன்னைக்கு நான் பல நேர்காணலில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது இன்னைக்கு அதிமுக கட்சி பயங்கரமா பலகீனமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அது நாளா பிரிஞ்சு கிடக்கு. எடப்பாடி சொல்லுவாரு நாங்க தான் விலக்கிட்டோன்றது. நீங்க விலக்கினீங்களோ, அவங்களா விலகுனாங்களோ, இல்ல துரத்துனீங்களோ, என்னவோ அது நீங்க வேர்ட் என்ன வேணா யூஸ் பண்ணிக்கங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அடிப்படை தொண்டன் மேல பார்க்கும்போது என்னடா அதிமுக எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? இந்த விவேக் தான் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு பாரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு அதிமுகவினுடைய நிலைமை இருக்கு. எடப்பாடியினுடைய அணி ஒண்ணு, டிடிவியினுடைய அணி ஒண்ணு, ஓபிஎஸ்னுடைய ஒண்ணு, சசிகலாவினுடைய ஒண்ணு. அப்ப அடிப்படை தொண்டனுக்கு வந்து அவன் தான் இன்னைக்கு வந்து களத்துல வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆள். யாரு? ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பூத்துல இருக்கக்கூடிய ஆள் தான் கட்சிக்காக போய் கொடி பிடிச்சு மக்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணி எதிர்கட்சி கிட்ட எல்லாம் சமாளிச்சு வர்றது அவன் தான். இங்க இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன் மினிஸ்டருங்கெல்லாம் அந்த வேலை கிடையாது. அப்போ அந்த நபருக்கு என்ன சேலஞ்ச் வருதுன்னா, எதிர்கட்சிக்காரைய முதல்ல நீங்க ஒண்ணு சரிங்க, அதுக்கப்புறம் நீங்க எங்களை எதிர்ங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 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 பலகீனமான சூழ்நிலையில தான் இன்னைக்கு அந்த கட்சி வச்சிருக்காங்க. இரட்டை தலைமையிலிருந்து ஒற்றை தலைமைக்கு வந்தாச்சு சார். அது நல்லபடியா வந்திருக்கணும்ல. அது இரட்டை தலைமையும் இந்த ஒற்றை தலைமையில் ஐக்கியமா இருந்தா பரவாயில்ல. இப்போ ஓபிஎஸ் இதுல உள்ளார இருந்து இவர் ஒற்றை தலைமையா வந்திருந்தாருன்னு நீங்க சொல்றதை பாராட்டலாம். இன்னைக்கு ஓபிஎஸ் வெளியே அனுப்பிச்சிட்டு நீங்க ஒற்றை தலைமை ஆகுறீங்க. அது கட்சிக்குள்ளார முடிவு நீங்க என்ன வேணா எடுங்க. அது நான் இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிறது நான் சொல்லல. நான் வெளியே இருந்து ஒரு சாமானியனா பார்க்கும்போது ஒரு அதிமுகவினுடைய தொண்டனுடைய நிலைமையிலிருந்து பேசுறேன். அப்ப இன்னைக்கு அந்த தொண்டன் தான் போய் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக வேலை பார்க்க போறவன். அப்ப அந்த தொண்டனுக்கு நீங்க ஒரு கட்சி தலைமை வந்து என்ன தைரியத்தை கொடுக்குறீங்க, என்ன பலத்தை கொடுக்குறீங்க? அப்ப தொடர்ந்து நீங்க தோல்வியை செஞ்சுட்டு வரீங்கிறது தான் உங்க மேல இருக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. அப்ப நேத்தை விட இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு விட நாளைக்கு நல்லா இருக்க போறோங்கிறது எந்த அடிப்படையில் அந்த தொண்டன் வந்து அதை ஏத்துப்பான்? இப்போ பிஜேபி எதிர்ப்ப தீவிரமா கையில் எடுத்திருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி. அவர் கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுல தான் எடுத்திருக்காரு. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பை நீங்க எடுக்க அது யாருக்கு சாதகமா மாறும்னா திமுகவுக்கு தான் சாதகமா மாறும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு வலுவா திமுக வந்து அறுவடை பண்ண அவங்களுடைய ஒரே ஸ்ட்ராட்டஜி, இன்னும் தெளிவா சொல்ல போகணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே அரசியல் பிஜேபி எதிர்ப்பு மட்டும்தான் இங்க அரசியல் மாறிடுச்சு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய கஞ்சா பிரச்சனையோ, மது பிரச்சனையோ, இன்னைக்கு சமூக பிரச்சனைகளோ, இன்னைக்கு விலைவாசி உயர்வோ, கரண்ட் பிரச்சனையோ, மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனையோ, இதெல்லாம் என்னைக்குமே இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளா நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரே அரசியல் என்னன்னா பிஜேபி எதிர்ப்பு அரசியல். அப்ப அந்த எதிர்ப்பு அரசியலை வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை பயங்கரமா அறுவடை பண்ணிட்டு இருக்கிறது திமுக. அப்ப நீங்க இன்னைக்கு திமுக அதிமுக வந்து இன்னைக்கு பிஜேபி கிட்ட இருந்து தான் ஆட்சியை வாங்குறதுக்காக உட்காந்துருக்கு. யாருக்கிட்ட இருந்து அவங்க ஆட்சியை வாங்கணும்? திமுக கிட்ட இருந்து வாங்கணும். அப்ப நீங்க பிஜேபியை நாங்க வலுவா எதிர்க்கிறோங்கிறது எந்த விதமான நிலைப்பாடு? இப்ப பிஜேபி வந்து மாநிலத்தில் ஆண்டுட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல. இல்ல இதே நீங்க பிஜேபி நீங்க அதிமுக வந்து மத்திய பிரைம் மினிஸ்டருக்காக நீங்க தேர்தலில் நீங்க இருந்து பேசுனீங்கன்னா பரவாயில்ல. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல். அப்ப நீங்க யார் அதிகமா விமர்சிக்கணும்? திமுகவுடைய செயல்பாடுகளை அதிகமா நீங்க விமர்சிச்சு மக்கள் கிட்ட வந்து திமுக மேல இருக்கக்கூடிய எதிர்ப்பு வாக்குகளை நீங்க அறுவடை பண்ணணும். அதுதானே சாதகமா இருக்கணும் உங்களுக்கு. அப்ப நீங்க இன்னைக்கு பிஜேபியை நீங்க வலிமையா நாங்க எதிர்க்கிறங்க போது நீங்க பிஜேபிக்கு உண்டான எதிர்ப்பு வாக்குகளை ஒன்னு வாக்கோ 10 வாக்கோ அது உருவாக்க அந்த வாக்க பூரா திமுக அறுவடை பண்ணிட்டு போயிடும். அப்ப மறைமுகமா இது எடப்பாடிக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு புதுசா வரக்கூடிய விஜய் பிஜேபி எதிர்ப்பு தான் என்னுடைய பிரதானமான கொள்கைங்கிற மாதிரி அவர் வந்தார்னா அவரு வந்து திமுகவுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனா மாறிடுவார். அப்ப அதுல வந்து நீங்க அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு பேர். அதை வந்து திமுக அருமையா கையாண்டு இருக்காங்க. அப்ப நீங்க வர கட்சிகள் பூராமே வந்து நாங்க பிஜேபிக்கு எதிர்ப்புனா நீங்க மறைமுகமா நீங்க திமுகவுக்கு வலு சேர்த்துட்டு இருக்கீங்கிறத யதார்த்தமா நீங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுல தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய யுக்திகளை நீங்க கையாளணும். இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு, கட்சியோட மாநாடு விக்ரமன் நடத்தலாம் சார். செப்டம்பர் 17 சொல்லியிருந்தாங்க, 23 சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் அது தள்ளி போறது வாய்ப்பு இருக்கு. இதோட ஆளுங்கட்சியோட அழுத்தம் இருக்கா சார்? இல்லை, இது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 23ஆம் தேதி அவங்க அப்ரூவல் கொடுத்தாச்சு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 33 நிபந்தனைகளை கூட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விஜய் சைடு அவர்கள் இருந்தும் நேற்றுக்கு வந்து ஒரு அவசர கூட்டம் மாதிரி போட்டு எப்படியா இருந்தாலும் இந்த மாதத்துக்கு நம்ம நடத்தி ஆகணும். 23ங்கிறது கன்ஃபார்ம். இதில் வந்து தள்ளி போகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லைங்கிறத விஜய் சைட்லேருந்தே அவங்க சொல்கிறத பார்க்க முடியுது. அதனால் இது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்கே வந்து ஒரு கேள்வி வருதுன்னா, நீங்கள் திமுக வந்து இது அழுத்தம் கொடுக்குறாங்களான்னு கேட்குறீங்க. ஸோ அப்போ இதில் என்ன ஒன்றுனா, இந்த ஒரு 33 நிபந்தனைகள் வருது. அந்த நிபந்தனைகளில் ஒன் ஆஃப் த நிபந்தனை என்னன்னா, நீங்கள் வழிநடுங்க நீங்கள் கட்சி வந்து கொடியெல்லாம் நீங்கள் நடக்கூடாது, மாநாட்டுக்கு வெளியே வந்து நீங்கள் கட்சி கொடியை வந்து பொது வெளியில் நீங்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ இது வந்து எந்த வரைக்கும் நடந்துட்டு இருக்க எல்லா கட்சி மாநாட்டுக்கும் சராசரியா எல்லா மாநாட்டிலையும் அப்படிதான் நடக்குது. அப்படிதான் நடந்துச்சா? நீங்க திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு நடந்ததை போய் பார்த்துருக்கீங்களா? எத்தனை கிலோமீட்டருக்கு ரோட்ல கொடி வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா? எத்தனை நாளைக்கு அந்த கொடிகள் இருந்துச்சுன்னு தெரியுமா?
மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை நாள், மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு அதை எடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த நிபந்தனைகளை வச்சிருந்தீங்கன்னா சூப்பர். அப்ப இல்ல இன்னைக்கு இந்த நிபந்தனை இப்பதான் புதுசா கொண்டு வந்திருக்கீங்கனாலும் சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரி நிபந்தனை வந்து இப்ப நாளைக்கு வந்து எந்த கட்சி மாநாடு வந்தாலும் கொடி வைக்க கூடாது, வரவேற்கிறோம், அதுல தப்பு இல்லை. நீங்க என்ன நிபந்தனையை வேணா கொண்டு வாங்க. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்னுடைய பாலிசி, இல்ல போலீஸினுடைய அவங்களுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல. ஆனா நான் ஒரு மாநாடு நடத்துறங்கும் போது எனக்கு ஒரு கண்டிஷன்ஸ், நீங்க ஒரு மாநாடு நடக்கும் போது உங்களுக்கு தனியா வேற கண்டிஷன்ஸ்னா, மாநாடு மாநாடு தானே, அரசியல் மாநாடு தானே. நீங்க ஒரு கட்சி, நான் ஒரு கட்சி, அவ்வளவுதானே வித்தியாசம். அப்ப இந்த கட்சினா சில நிபந்தனைகள், அந்த கட்சினா வேற நிபந்தனைகள், ஆளுங்கட்சினா வேற நிபந்தனைகள்னா இது மல்டிபிள் ஸ்டாண்டர்ட் இல்லையா, டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா? இதை ஏத்துக்க முடியாதுல்ல யாரா இருந்தாலும், சாமானியனா. எல்லாத்துக்கும் ஒரே நிபந்தனைகள் வைங்க. இப்ப இந்த மாதிரிலாம் மீட்டிங் நடக்கும்போது இவ்வளவு 21 கேள்வி கேட்பாங்க, 33 நிபந்தனைகள் கொடுப்பாங்கன்னு இதுக்கு முன்னாடி எத்தனை அரசியல் கட்சிகள் மாநாடு நடந்திருக்கு? என்னைக்காவது இந்த 21 கேள்விகள் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கா? இந்த மாதிரி நிபந்தனைகள் 33 போட்டிருக்காங்க, இல்ல 30 போட்டிருக்காங்க, 10 நிபந்தனைகள், 30 நிபந்தனைகள் என்னைக்காவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப இதெல்லாம் இத்தனை நாளா நமக்கு வந்து சமூக வெளியிலேயே வரலையே. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் வந்து ஒரு மாநாடு நடத்துறாருங்கும் போது இத்தனை கேள்விகளும் இத்தனை இதுவும் பண்றது வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பத்தானே செய்யும். நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதெல்லாம் வரவேற்கக்கூடியது. ஆனா இது எல்லா கட்சி மாநாட்டுக்கும் இதை பண்ணுங்கன்றேன் நான், வேற ஒண்ணு. விஜய்க்கு மட்டும் பண்றதோட நிறுத்திடாதீங்க சார். அவர் மார்க்கெட் உச்சத்துல இருக்காரு சார். நார்மலாவே அவர் நடிகராகவே வெளியே வந்தாலே கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. ஒரு ஆடியோ லான்ச்லயும் ரசிகர்களே அடி வாங்கின சம்பவம்லாம் இருக்கு. அதனால ஒரு தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடக்கணும். அப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து லைம் லைட்ல இல்லையா இளைஞர் அணி மாநாடு நடத்தும் போது? உதயநிதியை பாக்குறதுக்கு கூட்டமே வரலையா? அத்தனை அமைச்சர்கள் அங்க வந்து உட்கார்ந்து இருந்தாங்களா? அந்த அமைச்சரை பாக்குறதுக்கெல்லாம் கூட்டம் வரலையா? அப்ப அந்த பிரியாணிக்கெல்லாம் அன்னைக்கு அவ்வளவு சண்டை நடந்துச்சுல, சாப்பாட்டுக்கு வீடியோல எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? அப்ப இவ்வளவு எல்லாம் பிரச்சனை நடந்துச்சு, அப்பெல்லாம் அங்க கூட்டம் வராம எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அப்ப அதுக்கெல்லாம் நீங்க நிபந்தனை கொடுத்துருக்கலாமே. அது வெற்றிகரமா நடத்தி முடிச்சாங்களே, எந்த இஷ்யூ இல்லாம. அப்ப வெற்றிகரமா நடந்து முடிவை வச்சுதான் உங்களுடைய நிபந்தனைகளா, இல்ல நிபந்தனைகளை வைத்து ஒரு நடவடிக்கை இருக்கணுமா? அப்ப நல்ல வெற்றிகரமா ஒரு மாநாடு நடந்துச்சுன்னா அந்த மாநாட்டுக்கு நிபந்தனைகள் வேண்டியது இல்லையா? அப்ப அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாநாடு வெற்றியா தோல்வியானே தெரியும். அதுக்கு முன்னாடி என் நிபந்தனைகள் போடுறீங்க. அப்ப இது ஏற்புடைய வாதமா தெரியல எனக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க சார், கட்சி மாநாடு உதயநிதி ஸ்டாலின் நடத்துற கட்சி மாநாடு, பொதுவாக ஆளும் கட்சி நடத்துற மாநாட்டுக்கு இன்னும் அதிக அளவில் போலீஸ் குவிச்சிருப்பாங்க சார். அதனால கட்டுக்கோப்பா நடந்திருக்கும். இப்ப எவ்வளவு கூட்டம் கணிக்க போறாங்கன்னு தெரியல. தமிழக வெற்றி கழக அவங்களோட கட்சியினாலையும் இன்னும் இது வரைக்கும் கூட்டம் வரப்போறாங்க, எத்தனை பேர் வரப்போறாங்கிறது நியூஸ் இப்பதான் அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. அதனால இது இன்னும் அதிதீவிரமா நடக்கணும் சார். நாளைக்கு பிரச்சனை வந்துட்டாலும் ஆளுங்கட்சியை தான் குறை சொல்லுவாங்க, நாளைக்கு மாநாடு நடத்தாம போயிட்டாலும் ஆளுங்கட்சியை தான் குறை சொல்லுவாங்க. அதனால இது பொது வெளியில தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த இஷ்யூ வந்தாலும் அது திமுக கொடுக்குற அழுத்தம் தாங்கிறது ஒரு பொது போர்வையில சொல்றாங்க சார். அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது நம்ம திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தம்னே பார்க்க வேண்டியது. இது வந்து காவல்துறையிலிருந்து சில கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அப்ப என்னுடைய இது என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு மாநாடு நடத்தும் போது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதெல்லாம் வரவேற்கிறோம். அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனைகள்னா நாளைக்கு யாரை குறை சொல்லுவோம்? போலீஸ் தான் குறை சொல்லுவோம். இப்போ இதில் கூட அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் முதல்ல சொல்லும்போது ஒரு 1.5 லட்சம் பேருன்னு சொன்னீங்க, இப்போ வந்து 50,000 பேருக்குங்கிற மாதிரி சொல்லி குறைச்சிருக்கீங்க, அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக எழுப்புறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு காவல்துறையிலேருந்து நம்ம பார்க்கக்கூடியது அவங்க சைட்லேருந்து என்னன்னா, எந்த இடத்துலையும் பொது அமைதிக்கு வந்து குந்தகம் வந்துடக்கூடாது. அது வந்து ஹைவேல போயிட்டு இருக்கிறனால இப்போ இது ஹைவேங்கிறது எல்லா மாநாடும் ஹைவேல தான் நடக்குது. யாருமே வந்து உள்ளுக்குள்ளார கொண்டே குக்கிராமத்துலலாம் போடுறது இல்லை. ஈஸி ஆக்சசபிலிட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் மாநாடை வந்து கொண்டு வராங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த நிபந்தனைகளை கொண்டு வரதோ கேள்விகளை கேட்கறதுக்கோ நான் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது யார் மாநாடு நடத்தினாலும் இதே கேள்விகள் இதே நிபந்தனைகள் விதிக்கப்படுதாங்கிறது தான் என்னுடைய ஒரே பார்வையாக இருக்குது. அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது, ஏன்னா இது நீங்கள் எஸ்ஓபியாக கூட போட்டுடலாமே இதை. இப்போ இது எல்லா கட்சிக்கும் இதுதான் கேள்விகள் வரப்போகுது, இதுதான் நிபந்தனைகள்னா இது நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம் இல்லையா, எஸ்ஓபி போட்டுடலாமே. நீங்கள் ஒரு கட்சி வந்து மாநாடு நடத்தணும்னா இதெல்லாம் தான், இல்லை வந்து இதெல்லாம் தான் நிபந்தனைகள்னு அதை நீங்கள் ஓப்பனாக போட்டுடலாமே. ஏன்னா இது வந்து ஒரு போராட்டம் கிடையாது. போராட்டம்னா தான் உங்களுக்கு மக்கள் பிரச்சனை வரும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் பெருசாக போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி மணிக்கணக்கில் தான் அனுமதியும் வருது. அது யாருமே வந்து பெருசாக இது பண்ணுறது இல்லை. அப்போ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் காவல்துறை எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பாராட்டுறோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்குதா? இருந்தால் சந்தோஷன்ற, வேற ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு சமமான, ஏன்னா நம்ம வந்து தமிழகங்கிறது சமத்துவம் நிறைந்த மாநிலம் இல்லையா? அப்போ அந்த சமத்துவம் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய எதிர்பார்ப்பார். ஏன்டா இதே மாதிரி கோட் படத்துக்கு சிறப்பு காட்சிகள் பர்மிஷன் கிடைக்காது, இது வந்து ஆளுங்கட்சி வேணும்னே பண்றாங்கன்னாங்க. அது மாதிரி கொடுத்துட்டாங்களே சார், உங்களுக்கு சிறப்பு காட்சிக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க கரெக்டான முடிவு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் விஜய்ன்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு வராங்களோ தமிழக வெற்றி கழகத்தினர்?
ஏன்னா இது திமுக சைட்ல இருந்து இன்னைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் தான் அடுத்த தலைவர், அவர் தான் துணை முதல்வர் ஆக போறாரு, அடுத்த முதல்வர் ஆக போறாருங்கிறது பல மினிஸ்டருங்களே, திமுகவுடைய மினிஸ்டர், வெளியே இருக்கிற ஆளுங்க பேசல. திமுகவில் இருக்கிற மினிஸ்டரே நான் வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து அவரை துணை முதல்வர்னு சொல்றது கரெக்டா இருக்குன்னு ஒரு பொது மேடையில பேசுறாரு. அப்ப இது இது இந்த இந்த பொருளை எல்லாம் கிளப்பிடுறது யாரு? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் தான் அதை கிளப்பிடுறாங்க. அதை வச்சு மக்கள் மீடியாக்கள் எல்லாமே ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிற கதையை அவங்க பண்ணிடுறாங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது யாரு? நீங்க தான் கொடுக்குறீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இவர் வந்து இன்னைக்கு அடுத்த கட்ட தலைவர் அப்படின்னு அவர் வரும்போது என்ன பண்றாங்க, இன்னைக்கு புதுசா ஒரு விஜய் கட்சியில இருந்து வரவங்களும் விஜய் வெர்சஸ் உதயநிதிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அப்போ அவர் அடுத்த கட்ட தலைவருக்கா உதயநிதி ஸ்டாலினை வந்து அவங்க தூக்கி பிடிக்கும் போது அப்புறம் அந்த தலைவரை எதிர்த்து இவங்க அரசியல் பண்றாங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது தான் இதை பண்றாங்களே ஒளி. இன்னைக்கு திமுகவுக்கே நல்லா தெரியும், திமுக வந்து இன்னைக்கு மாநாடு நடத்தாம விஜய்க்கு பிரச்சனை கொடுத்தணும் அமுத்தணும்னு பார்த்தாங்கன்னா அதை முட்டிக்கிட்டு விஜய் வளருவார். அப்ப நீங்க போய் எந்த அளவுக்கு நீங்க எங்கெங்கெல்லாம் தடை போடுறீங்களோ அங்க இப்ப உதாரணத்துக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள்னு பண்ணும்போது இந்த நிபந்தனைகள்லாம் மற்ற கட்சிக்கு போட்டீங்களான்னு இப்ப நம்மளே கேட்கறோம்ல. அப்ப இந்த மாதிரி வந்து தேவையில்லாத சில விமர்சனங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அது கண்டிப்பா திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தெரிஞ்சே வந்து திமுக போய் அந்த அளவுக்கு வந்து கை வைக்க மாட்டாங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படி மீறி வச்சாங்கன்னா அது விஜய்க்கு தான் சாதகமா முடியும். ஏன்னா அது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில வந்து ஏன்டா தேவையில்லாம இவங்க போய் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணிருக்காங்க, விஜய் என்ன ஒரு மாநாடு தானே நடத்துறேன்ற, அப்படி அதுக்கே இவ்வளோ கண்டிஷன்ஸ் போடணுமா, அதுக்கு இவ்வளவு இடையூறு பண்ணணுமாங்கிற இப்ப பல மக்கள் பேசிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. அப்ப அது வந்து திமுகவுக்கு வந்து சாதகமா முடியாம போயிடும். அது அவங்களுக்கு தெரியும், திமுகவுக்கு தெரிஞ்சு அந்த தப்பை பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். நம்மளுடைய கேள்வி எங்க வருதுன்னா, ஓகே நீங்க நிபந்தனைகள் போடுறதோ இல்ல வந்து கேள்விகள் கேட்கறதோ தவறுன்னு சொல்லல. இது வந்து முன்னெச்சரிக்கை காவல்துறை கட்டாயம் எடுக்கணும். நம்மளுடைய ஒரே கேள்வி என்னன்னா, இது எல்லா கட்சிக்கும் எல்லா மாநாட்டுக்கும் இது நடக்குதா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கிறோம். சார், இப்போ செப்டம்பர் 23 மாநாடு உறுதியான நிலையில யாரை எதிர்க்க போறோங்கிறத வெளிப்படையா அறிவிப்பாங்க சார். ஏன்னா இப்போ வந்து ஆந்திராவில் வந்து பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு யாரை எதிர்க்க போறோங்கிறத, முன்னாள் முதலமைச்சர் ஜெகனை வந்து எதிர்க்க போறோங்கிறத வெளிப்படையா சொன்னாங்க. அதுபடிதான் ஓட்டும் கேட்டாங்க. இன்னும் வந்து ஒரு பரவலா காமனாவே போயிட்டு இருக்காரு சார் தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் நிலைப்பாடு. யாரும் எதிர்க்காத அரசியலாவே போயிடுமா? இல்ல இது கட்டாயமா ஒரு கட்சின்னு நீங்க வரும்போது யாரையாவது எதையாவது கொள்கையை வச்சு யாரையாவது எதிர்த்து தான் ஆகணும். ஏன்னா நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க வரீங்கன்னாவே உங்களுடைய நோக்கம் என்ன, தேர்தல் அரசியலுக்குள்ளார வரீங்கன்னாவே என்ன நோக்கம், ஆட்சிக்கு வரணுங்கிறதா நோக்கம். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ, நேத்து வந்ததோ 75 வருஷம் இருக்கோ, அவங்களுடைய நோக்கம் என்ன, ஆட்சிக்கு வரணுங்கிறது. அப்ப கட்டாயமா இன்னைக்கு வந்து ஒரு விஜய் வரும்போது அவருடைய பிரதான எதிரியா யார் இருக்க முடியும்னா திமுக தானே இருக்க முடியும். திமுக தானே இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சி. அண்ணா திமுக தான் என்னுடைய பிரதான எதிரினோ இல்ல வந்து பிஜேபி எதிரினோ காங்கிரஸ் எதிரினோ சொல்றதை விட திமுக தான் பிரதான எதிரியா இருக்க முடியும். அதை தொட்டு அவங்க வேற வேற அவருடைய பாலிசி என்ன கொண்டு வராரு, அதை வச்சு வேற எந்த கட்சி கூட கூட்டணி போக முடியும் போக முடியாதுங்கிறதெல்லாம் நம்ம நிர்ணயிக்கலாம். ஆனா அவர் வந்து இன்னைக்கு திமுகவை எதிர்க்காம எப்படி அரசியல் பண்ணிட முடியும்? அப்ப இது வந்து எனக்கு வந்து விஜய் மேல இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, இன்னைக்கு வந்து 2வது தடவை வந்து மாணவர்களுக்கு பரிசளிக்கும் போது அவர் வந்து நீட்டை பத்தி பேசுறாரு. அப்ப அந்த நீட்டை பத்தி பேசிட்டு பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறாரு. வரவேற்கிறோம், சல்யூட், யூ ஆர் அப்போசிங் பிஜேபி, வெரி குட். திமுக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு மனதார நான் வந்து என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன், சப்போர்ட்டை தெரிவிக்கிறேங்கிறார். என்னுடைய கேள்வி, திமுக நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா, மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தோடனே நாங்க எங்க கையில ரகசியம் இருக்குது, நாங்க வந்தா நீட்டு கேன்சல் ஆயிடும்னு சொன்னார் இல்லையா? யார் சொன்னது? உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் பிளஸ் ஆயிடுச்சு. ரகசியம் காணா போயிடுச்சா? எங்காவது வச்சு மறந்துட்டீங்களா வச்ச இடத்த? இது ஒரு பக்கம். அடுத்தது அதே 2021 தேர்தல்ல 332 வாக்குறுதி, அதை எடுத்து படிச்சு பாருங்க. திமுகவினுடைய 2021 தேர்தல் வாக்குறுதியில 332 அவர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீட் உள்ளொதுக்கீடுக்கு அதிமுக கொடுத்த 7.5% அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கான உள்ளொதுக்கீட்டை நாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா 10% உயர்த்தி கொடுப்போம்னாரு. அப்போ ஒரு பக்கம் என்ன திமுக சொல்லுது, நாங்க வந்தா எங்க கிட்ட ரகசியம் இருக்கு, மந்திரம் இருக்குது, தந்திரம் இருக்குது, நீட்டை இல்லாம பண்ணிடுவோன்றீங்க. அப்படி இருக்கிறது அது உண்மையா இருந்தா எதுக்காக நீங்க 7.5 10 உயர்த்தி கொடுக்கணும்னு நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க? அப்ப இது டபுள் ஸ்டாண்டர்ட் இல்ல? அப்ப இதே விஜய் அதே மீட்டிங்ல பிஜேபியை நான் வந்து கண்டிப்பா வன்மையா எதிர்க்கிறேன், அதை விட இன்னைக்கு வந்து தமிழக மாணவர்களுடைய வாழ்க்கையில இரட்டை வேடம் போட்டுட்டு இருக்கக்கூடிய திமுகவை அதை விட நான் கண்டிக்கிறேன், கண்டனம் தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி அவங்க உண்மையாலுமே வந்து நீட்டுக்கு எகென்ஸ்டா போராடுற மாதிரி எனக்கு தெரியலன்னு இன்னைக்கு நான் சொல்ற விஷயத்த அன்னைக்கு விஜய் அந்த மாநாட்டில் அந்த மீட்டிங்ல சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து
விஜய்க்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்கும், அவர் யாரை எதிர்க்கிறாருங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்குமே. அப்ப நீங்க பிஜேபி மட்டும்தான் உங்களுடைய பிரதான எதிர்ப்புனா எதிர்ங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. பட் அவங்க கிட்ட இருந்தா நீங்க ஆட்சியை வாங்க போறீங்க. நான் தான் சொன்னேன், எப்படி வந்து நீங்க அதிமுக வந்து திமுக பிஜேபி நாங்க வலிமையா எதிர்க்கிறவங்க போது அந்த ஓட்டு பூரா திமுகவுக்கு போகும். நீட் எதிர்ப்புல திமுக அரசு இன்னும் கடுமையா தான் சார் இருக்கு. அதான் போராட்டி இருக்காரு. வெரி குட். அப்புறம் ஏன் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்னு கேட்கிறேன். அப்புறம் எதுக்காக நாங்க வந்தா 10% உயர்த்தி கொடுப்போம்னு சொல்றீங்க? அதே சமயம் ஏன் நாங்க வந்தா இது எங்க கிட்ட ரகசியம் இருக்கு, மந்திரம் இருக்கு, தந்திரம் இருக்கு, நீட்ட ஜீ பூம்பா இல்லாம பண்ணிடுவோன்னு எதுக்கு சொன்னீங்க? இப்போ எது உண்மை நீங்க சொல்றதுல சொல்லுங்க. 10ன்னு நீங்க உயர்த்தி கொடுக்க போறது கரெக்டா, இல்ல இல்லாம பண்ண போறீங்கிறது கரெக்டா? அப்ப இல்லாம பண்ண போற நீட்டுக்கு 10% ஏன் நீங்க ஏத்தி கொடுக்கணுங்கிற ஒரு வாக்குறுதி? அப்ப இது வந்து எது உண்மை? இரட்டை நிலைப்பாடு எதுக்கு? ஒன்னா இதை சொல்லுங்க, ஒன்னா அதை சொல்லுங்க. நீட்டே இருக்காது, நாங்க வந்தா ஆட்சியில நாங்க ஜீ பூம்பா பண்ணி காணா போயிட வச்சிருக்கோம்னு சொன்னது அதோட நிறுத்துங்க. எதுக்கு அப்புறம் இந்த வாக்குறுதி எதுக்கு 10 உயர்த்தி கொடுக்குறோம்? அப்புறம் இது யாரை நீங்க வந்து கரெக்டா கைட் பண்றீங்க? அப்ப இந்த இரட்டை நிலைப்பாடு வந்து விஜய சுத்தி இருக்கிறவங்க திமுக இந்த மாதிரி பண்ணுதுங்கிற இந்த ஒரு அடிப்படை இன்ஃபர்மேஷனை கூட விஜய்க்கு பாஸ் ஆன் பண்ணியா? அவரை சுத்தி இருக்கிறவங்க நடக்க போற மாநாட்டுல பேசலாம் வாய்ப்பு இருக்கு. நீங்க பேச வேண்டிய இடத்துல பேசலையே சார். அது வந்து மாணவர்கள் மத்தியில பேசலாம். ஆமா, அப்ப நீட்டை பத்தி தானே பேசுறீங்க. அது அரசியல் வந்து ரொம்ப தீவிரமா பேச முடியாது. சில பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. நீங்க நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வந்து தலைவர்களினுடைய குறைபாடு இருக்குன்றார் அரசியல்ல. அது என்னுடைய நேர்காணல நான் அதை ஆமோதிச்சு என்னோட இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன். விஜய் சொன்னது கரெக்ட். இன்னைக்கு அரசியல்ல தலைவர்களுக்கு பெரும் பற்றாக்குறை. இது என்னமோ கலைஞர் அவர்களோ இல்ல வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ இறந்ததுக்கு அப்புறம் உண்டான வேக்கம் இல்லை. நல்ல தலைவர்களுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட வேக்கம் இருக்கு பொலிட்டிக்கல்ல. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஆதரிக்கிறோம். அவர் கொண்டு வர இன்னைக்கு வாக்குறுதி எடுக்கும் போது அதுல பல நல்ல நல்ல திட்டங்களை வச்சுதான் வாக்குறுதியை கொண்டு வராரு. இதெல்லாம் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல இண்டிவிஜுவலா நான் இருப்பேன்னு சொல்லி அவரும் நெஞ்சில வச்சு வாக்குறுதி எடுக்கிறாரு. மத்த எல்லாத்தையும் சொல்றாரு, படிக்கவே சொல்றாரு, எல்லாம் நெஞ்சில கை வச்சு வாக்குறுதி எடுங்க. ஏன்னா எல்லாருமே இப்படின்னு கை வச்சிருப்பாங்க. அவர் என்ன சொல்றாரு, நீ நெஞ்சில கை வச்சு பேசு அப்படின்போம். நல்லா நெஞ்சில கை வச்சு சொல்ல, நீ சொல்றது உண்மையான்னு நார்மலா கேட்போம். அந்த மாதிரி அவர் உண்மையா இருக்கணும், உள்ளார்ந்து இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய அன்னைக்கு மீட்டிங்ல கொடி அறிமுக விழாக்கு வந்து ஆளுங்களை பூரா கையில நெஞ்ச வைங்க 2 மணி நேரம் பாடி லாங்குவேஜ்ல சொல்றாரு, சொல்லி அதை ஏத்துக்க வைக்கிறார். அப்ப அந்த வாக்குறுதியை பார்க்கும் போதே நமக்கு வந்து அந்த கொள்கைகள் என்னங்கிறது பெருவாரியா தெரியுது நமக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் நீங்க உள்ளார வரும்போது நான் பிஜேபி எதிர்க்கிறதோட மட்டும் நீங்க நின்னுட்டீங்கன்னா யூ வில் பிகம் டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன். அது உங்களுக்கு வந்து நெகட்டிவா தான் முடியும், பாசிட்டிவா முடியாது. ஏன்னா இன்னைக்கு பிஜேபி நம்மளுடைய தமிழகத்துல ஆளுல, டிஎம்கே தான் ஆண்டுட்டு இருக்கு. அப்போ நீங்க டிஎம்கேவை நீங்க அதான் முதல்ல சொன்னேன், 100% நீங்க பிஜேபி எதிர்த்தீங்கன்னா 200-500% நீங்க வந்து டிஎம்கேவை எதிர்க்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மக்கள் கிட்ட நம்பிக்கை வரும். நீங்க திமுக எதிர்ப்புல நீங்க குறியா இருக்கணும்னு சொல்றீங்க சார். திமுக எதிர்ப்புல குறியா இருந்துட்டு அவர் அதிமுக பக்கம் போனா நடுநிலையாளர்களா நியூட்ரலாகவும் இருக்கிற ரசிகர்கள் மக்களும் என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா நான் தான் முதலே சொன்னேன், உங்களுக்கு எடப்பாடியினுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு விஜய் எதுக்கு? அவர் கட்சியை ஆரம்பிக்க வேண்டியது இல்லையே. அது வந்து அவருக்கு பலகீனமா மாறும். ஏன்னா இன்னைக்கு ஏற்கனவே வந்து இன்னைக்கு 57 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளை விமர்சனம் பண்ணி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நான் இன்னைக்கு வந்து அதிமுக வந்து ரொம்ப டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்க வந்து வீக் விக்கெட்டா இருக்காங்க. இன்னைக்கு ஒன்றும் ஸ்ட்ராங்கா இல்லை. இப்போ அவங்க எப்ப கேட்டாலும் நாங்க 2 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய பேர் இயக்கம் நாங்க இல்லையா. இன்னைக்கு நடந்து முடிந்த 2024 தேர்தலில் வெறும் 89,24,000 வாக்கு தானே உங்களுக்கு விழுந்திருக்குது. அப்ப தொண்டன்கிறவங்க பூரா ஓட்டு போட்டிருக்கணும்ல. 2 கோடி தொண்டன்ல மீதி 1,11,00,000 தொண்டன் எங்க போனோம்? பொதுமக்கள் போலனா பரவாயில்ல, தொண்டனா இருக்கிறவன் 2 கோடி பேருங்கிற போது அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறவன் தானே தொண்டன். கரெக்டா இல்லையா? அப்ப அது எங்க போச்சு? அப்போ 2024 வந்து அவர் கூட பெரிய அளவுக்கு வந்து கூட்டணி போறதுக்கு கட்சிகள் தயாரா இல்லை. வெறும் எஸ்டிபிஐ அது ஒரு சீட்டு, அது வந்து அவங்க ஏடிஎம்கே சிம்பல்லே நின்னாங்க. மீதி வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவங்க ஒரு 5 சீட்ல வந்து நிக்கிறாங்க. அப்போ 2024 எடப்பாடி அவர்கள் கூட கூட்டணி போறதுக்கே ஆள் இல்லை. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு வந்து நீங்க இன்னைக்கு விஜய் வந்து எடப்பாடி கூட போய் சேர்றதுக்கு வந்து எடப்பாடி பயங்கர குதூகலிப்பா இருப்பாரு. ஏன்னா அவருக்கு பலம் இருந்து இருக்கக்கூடிய எடப்பாடிய விஜய் போய் பலப்படுத்தணுங்கிறத எதிர்பார்க்குறீங்களா நீங்க? அப்ப நீங்களே வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரப்போற இந்த அரசியல் களத்துல அதிமுகவும் உங்களுக்கு எதிர்ப்பு தானே. ஒருவேளை முதல் வேட்பாளர் விஜய் அவர்களை டைரக்டா ஆதரிச்சா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு இன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு கட்சியை விட்டு வெளியே போயிடலாமே. அதுக்கு முதல்ல அதிமுக ஆள் ஏத்துப்பாங்களா? அதிமுக ஆள் ஏத்துப்பாங்களா? ஒரு விஜய் இன்னைக்கு புதுசா வரவர் வந்து நாங்க வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கிறோம், எடப்பாடி வந்து நாங்க வந்து விஜய முதலமைச்சர் ஆகிறதுக்காக அதிமுக தொண்டன் பூரா வேலை பாருங்கன்னா அதிமுக காரனுடைய தொண்டனுடைய நிலைமை என்ன ஆகும் நாட்டுல? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது வந்து போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி இது சார்.
பல வருடங்களாகவே திரு விஜய் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தொடர்ந்து தனது ஆதரவை சொல்லிட்டு இருக்காரு சார். கத்தி படத்துல இருந்து அந்த இஷ்யூல இருந்து லைக்கா இஷ்யூல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மறுபடியும் விஜய் அவர்கள் பொது வழியிலையும் இல்ல ஒரு பேட்டியிலையும் சீமான் அவர்கள் பேரை தொடர்ந்து தவிர்க்கிறாரோ, அதை பத்தி அவர் பேசவே மாட்டாரே சார். ஒருவேளை விருப்பம் இல்லாம இருக்கிறனால தான் இப்ப விரக்தியின் உச்சத்துல சீமான் மறுபடியும் தனித்து கூட்டணி சொல்லிட்டாரா? இந்த வேற எதை பத்தி விஜய் பொதுவெளியில பேசினாரு? சீமானை பத்தி நீங்க பேசலன்றீங்க இல்லையா? எதை பொதுவெளியில பேசிட்டாரு அவரு? எதையுமே ஒன்றும் பேச ஆரம்பிக்கலையா அவரு? அதனால சீமான் அவரு, நான் தான் சொல்றேன், சீமான் எப்பயுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர். அது மனசுக்கு வந்தது டக்கு டக்கு டக்குன்னு பேசுறாரு. அதெல்லாம் அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். அவரு சீமானுக்கு அவர்கள் விஜய்க்கு உண்டான ஸ்பேஸும் கொடுக்கணும். ஏன்னா அவர் புதுசாக வர்றாரு, இன்னும் கட்சியை கட்டமைக்கல. அவர் இன்னும் இனிமேல் தான் அந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் கட்சி கட்டமைப்பு இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு 18 20 மாதம் வரைக்கும் டைம் இருக்கு. அதனால இப்பயே நீங்க கூட்டணின்னு சொன்னா அந்த கூட்டணியை கலைக்கிறதுக்கு பல பேர் முற்படுவாங்க. அப்போ இன்னைக்கே நாங்கள் கூட்டணியை டிக்ளேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்க கூட்டணியில இருந்தீங்கன்னா நாங்க இதே கூட்டணி தொடருங்கிற வார்த்தை சொல்லலாம். நீங்க கூட்டணி இல்லாத போது நீங்க அந்த எல்லாத்துக்குமே நீங்க அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுக்கணும். இல்ல உடனே சொல்லுன்னு நீங்க நிர்பந்திக்கவும் கூடாது. அது யாருமே யாரையும் நிர்பந்திக்க கூடாது. அப்ப அதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் சீமானை பத்தி எதுவுமே சீமான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தாதனால இல்ல அவர் சீமானை நிராகரிக்கிறாருங்கிறதே நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், பொதுவா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவோம்ல. அப்ப நீங்க அவர் மௌனமா இருக்கிறனால அவர் சம்மதம் கூட அப்படி எடுத்துக்குவாங்களேன். சீமான் கூட போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம்னு விஜய் சொன்ன மாதிரி அப்படியா நீங்க எடுத்துக்க கூடாது? அதையும் நீங்க எடுத்துக்கலாம்ல. அப்ப இப்ப எல்லாருமே என்னன்னா அவங்கவுங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை எடுத்துட்டு பேசுறாங்க. அது தேவையில்லை. அப்ப அது விஜய்க்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும். அவரும் திங்க் பண்ணணும். அவரும் ஒரு கட்சியை நடத்துறாரு. அவரும் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கிட்ட ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் முக்கிய தலைவர்கள் அவங்க எல்லாம் அமைச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணி கூட ஒரு கன்சென்சஸ்ல கொண்டு வரலாம். பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த தலைவர்கள் அந்த தொலைநோக்கு பார்வையோட இருக்கணும். அது சீமானா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி. அப்போ இது எந்த மாதிரி யுக்திகளை கையாண்டோம்னா இந்த 2026 தேர்தலை நம்ம வெற்றி பெற முடியும், இல்ல ஒரு பெரிய தாக்கத்தை தமிழக அரசியல்ல கொண்டு வர முடியுங்கிறது அவங்க யுக்தியை வகுத்து செயல்படணும். நான் பாக்குறது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நீங்க கேட்கற மாதிரி இன்னைக்கு விஜய் அதிமுக கூட போறாருங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் அது ஏத்துக்கக்கூடியதல்ல. அவர் போகாம போலாம். பட் என்னுடைய பார்வையில பார்க்கும்போது அது சரியான நடவடிக்கையா இருக்காது. அன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து பெற்றாரு சார். ஆமா, அதெல்லாம் பண்ணாங்க. பட் நீங்க இன்னொன்னு எடுத்துக்கங்க, இன்னைக்கு தமிழக அரசியல்ல பார்க்கும்போது திமுகவோடையோ அதிமுகவோ கூட்டணி போற எந்த கட்சியும் ஜென்மத்துக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாது, எழுதி வச்சுக்கங்க. அப்ப விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சு வராரா, இல்ல சீமானும் அதே மாதிரி நீங்க சீமானும் அதிமுக கூட போயிருவாங்களேன்னு சில பேர் சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேரும் நீங்க அதிமுக கூட போய் சேர்ந்துனீங்கன்னா ஜென்மத்துக்கு உங்களால தமிழகத்தை ஆட்சி பண்ண முடியாது. இதுதான் வரலாறு. தனித்து நிற்பதாலே இன்னும் சட்டசபையில இன்னும் ஒரு ஒற்றை இலக்கம் கூட வரலையே சார் சீமான் கட்சி. தப்பு இல்லை. அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போறாரு, வளர்ந்துகிட்டே தான் வருது அவருடைய வாக்கு சதவீதம். என்னுடைய பார்வை என்னன்னா இந்த வேகம் பத்தாது. அப்போ நீங்க இது வரைக்கும் நீங்க வந்துட்டு இருந்த வேகத்தோட சர்ன்னு நீங்க எப்படி போறது, அதுக்கு யுக்தி வேணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் வேணும். இன்னைக்கு விஜய் வந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் சரி, நாம் பார்க்கக்கூடிய பார்வையில என்னுடைய பார்வையில இவங்க 2 பேரும் தான் ஒரு நேச்சுரல் அலையன்ஸா இருக்கிற மாதிரி தெரியுது. வேற யாரு கூட போய் கூட்டணி சேர்ந்தாலும் அவருக்கு அது பொருந்தா கூட்டணியா மாறிடும் விஜய்க்கு. அதே மாதிரி சீமானும் வேற யாரு கூடயும் திமுகவோ அதிமுகவோடையோ பிஜேபி கூட்டணியோ போக முடியாது, இவரும் போக முடியாது. அப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றது மட்டும் அல்லாமல், ஏன்னா விஜய்க்கு ஒரு 10%, சீமானுக்கு ஒரு 10% வச்சுக்கினா கூட 20%, இல்ல விஜய்க்கு இன்னும் அதிகமா குட்டிக்காரன் அடிச்சு ஒரு 15% இருக்குன்னு கூட வச்சுக்கங்க, ஒரு 25%னா கூட இது பத்தாது. அப்ப என்ன பண்ணணும், இவங்க மத்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை இவங்க நம்பிக்கை கொடுத்து இழுக்கணும். அப்போ ஒரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளையோ, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியவோ, பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியவோ இவங்க ஒண்ணு இழுக்கணும். அப்படி இந்த 3 கட்சியும் இழுத்தாங்கன்னா அதுல இருந்து ஒரு 10%, பாட்டாளி மக்களுக்கு ஒரு 5%, திருமாவளவன் மற்றும் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சிக்கு 2 சேர்த்து ஒரு 5, இவங்க 2 பேத்துக்கும் ஒரு 20 to 25, அப்போ 30 to 35% உங்ககிட்ட இருக்கும். அதோட ஓட்டு போடாத ஆள் 30% பேர் இருக்கான். அப்ப அந்த ஓட்டு போடாத ஆளுக்கு நீங்க ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அப்போ ஏன்னா இன்னைக்கு யாருமே ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இல்லாமலாம் அவங்க ஓட்டு போடாம இல்லை, அரசியல்வாதிகள் மேல, அரசியல் தலைவர்கள் மேல நம்பிக்கை இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த ஓட்டு போடாத ஆளுங்களுக்கு என்ன மாதிரி நம்பிக்கையை நீங்க கொடுக்க போறீங்க, அது ஒரு அகைன் பிக் கேம் ஃபார் திஸ் அலையன்ஸ். அந்த நம்பிக்கை கொடுத்து அதுல இருந்து ஒரு 5% இழுத்தாங்கன்னா ஒரு 40% பக்கம் வருவாங்க. வெரி வெரி ஃபார்மிடபிள் நம்பர். ஏன்னா இந்த 2026 என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு கூட்டணி சார்ந்த வெற்றி தான். இன்னும் சொல்ல போனா ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சா கூட சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு
வாய்ப்பு இல்லை. ஏன்னா சர்ப்ரைஸ் ஆகாது அது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு எல்லா கூட்டணியும் பலகீனமா இருக்கு. எல்லா பெரிய கட்சிகளும். திமுகவினுடைய வாக்கு சதவீதம் வெறும் 27%. அதிமுகவினுடைய வாக்கு 20. ஓட்டே போடாதவங்க 30. அப்ப யாரும் வந்து தன்னுடைய பலத்துல இன்னைக்கு இல்லை. எதிராளிகளுடைய பலகீனத்துல தான் இன்னொருத்தருங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதனாலதான் சொல்றேன், இந்த 2026 இது கூட்டணி சார்ந்த வெற்றி தான். அப்ப எந்த கட்சி எந்த கூட்டணியோட போய் சேர்ந்து அந்த கூட்டணி நம்பர் அதிகமா இருந்தா அந்த கட்சி ஜெயிக்கும். அப்ப வந்து அந்த ஒவ்வொரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி வந்து ஐயோ நம்ம இந்த கட்சி இந்த கூட்டணி விட்டுட்டு அந்த கூட்டணிக்கு போனா வெற்றி வாய்ப்பு வருமா வராதாங்கிற பயம் வேண்டியதில்லை. இன்னும் யதார்த்தமா சொல்லணும்னா 2026 ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சிகளா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பூரா அவங்களுடைய கட்சியை வளர்த்திக்கிறதுக்கு 2026 தேர்தல் அருமையான வாய்ப்பு. இன்னும் நம்மள மாதிரி ஒரு அரசியலை கூர்ந்து நோக்கி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2026 தேர்தல் அதிகமான லேர்னிங்ஸ் நமக்கு கொடுக்கும். ஏன்னா எது எங்க எப்படி காய் நவருதுங்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் 2026 மற்ற தேர்தல்களை விடவே. நானும் அதை வந்து ரொம்ப எதிர்நோக்கி இருக்கேன். என்னென்னலாம் இந்த தேர்தலில் வந்து நம்மளால புதுசா ஃபைண்ட் அவுட் பண்ண. அமைச்சர் கே நேர் கூட சொல்லியிருக்காரு 2026 அந்த அளவுக்கு சுலபமா இருக்காது. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி செட்டின் ஆகும் இல்லையா எல்லாத்துக்குமே. ஒரு தூரத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு மாயமாயின்னு தெரியும். ஒரு கிட்ட போக போக ஓ இதுதான் அந்த கிட்ட போற வரைக்கும் அந்த கிளியர் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு இன்னும் தேர்தல் வந்து இன்னும் ஒரு 20 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அப்போ கூட வர ஏன்னா அவங்க 2014, 19, 21, 24 இந்த தேர்தல்களை பூரா கூட்டணி வந்து சமாளிச்சு வந்துட்டாங்க. அதெல்லாம் நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் வந்து பாராட்டி ஆகணும். அந்த அளவுக்கு கூட்டணி இழுத்து பிடிச்சு வந்துட்டார். அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல அந்த கூட்டணியை வந்து கொண்டு போக முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு எடப்பாடி அவர்களோ இல்லை வந்து சீமான் விஜயும் அலையன்ஸ் போட்டு நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு ரெடின்னு சொல்லிட்டா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி பூரா இல்ல நாங்க வெளியே போய் ஆட்சிகள் எல்லாம் பங்கெடுக்க விரும்பல, நாங்க எங்களுடைய ஒரே சேவை திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்துறதே தான் இந்த கூட்டணி கட்சியில் அங்க உட்காந்துருக்குமா? விபத்துல விசிக திருமாவளவன் சார் கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிற மாதிரி சொல்றாங்க சார். யார் அதிருப்தியில் இல்ல அதுல சொல்லுங்க. இன்னைக்கு காங்கிரஸ் மீட்டிங் ஒவ்வொரு மீட்டிங் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? அதுல ஒவ்வொரு மீட்டிங் வந்த உடனே ஒரு 7:30. ஏன்னா எல்லாருமே பொங்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதே இன்னைக்கு வந்து ஒரு திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவை விமர்சிச்சு பேசுற அளவுக்கோ இல்ல கம்யூனிஸ்டுகள் வந்து நடத்துற போராட்டத்துக்கு அளவுக்கு அரசாங்கத்துக்கு எதுமா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம உட்கார்ந்துருக்கிறோம். கேட்டா போய் நீங்க கட்சிக்கு ஆள் சேர்த்துக்கன்றாங்க. யாரு வர சேர்த்துறதுக்கு? நாங்க என்ன சேர்த்தவா மாட்டேங்கிறோம். எந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியை விடவும் நாங்க எந்த விதத்துல சலைச்சவீங்க காங்கிரஸ்ல இருக்கிற ஆளுங்க. எங்களுக்கு தலைமை வந்து சரியான வழிகாட்டுதல் கொடுக்க மாட்டேங்குது. அந்த தலைமையினுடைய ஒரு கட்டளைக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு தலைவர்களும் நிர்வாகிகளும் அவங்களுடைய குமுறல்களை குமிரிட்டே தானே இருக்காங்க. திமுக கூட்டணி வச்சுதான் சார் அவங்க ஜெயிச்சது. இப்ப தமிழ்நாட்டுல பிஜேபி அளவு கூட காங்கிரஸ் அந்த அளவுக்கு வலிமையா இல்லையே. இல்ல அதுதான் சொல்ல வரேன். அப்ப நீங்க எத்தனை காலத்துக்கு இப்படியே உட்கார்ந்துருக்க போறீங்க? இன்னொரு பார்வை என்னன்னா, நீங்க திமுக கூட இருக்கிறனாலதான் நீங்க வலிமையா இல்லாம இருக்கீங்க. ஏன்னா நீங்க உங்க சொந்த காலில் நிக்கணும் இல்லையா? எத்தனை நாளுக்கு தான் நீங்க இன்னொருத்தர் தோல்ல பிடிச்சிட்டே நிப்பீங்க? அப்ப அதை தான் அந்த கட்சி ஆளுங்க கேட்கறாங்க. இன்னைக்கு வர்ற கட்சியெல்லாம் டக்குன்னு வளர்ந்துகிட்டு போகுது. நம்ம இன்னைக்கும் பேச்சு என்னவா இருக்கு? நீங்க 10 MP சீட்டு 9 MP சீட்டு ஜெயிச்சா கூட இன்னைக்கு நீங்க திமுக வந்தா காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு தானே இன்னைக்கு நீங்க பேர் எடுத்து வச்சிருக்கீங்க. கண்மவேலு காமராஜருக்கு அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர கூட செய்யுமா அப்படின்னு. ஏன் இப்ப ஸ்டாலினே காமராஜர் ஆட்சி தானே கொடுத்துட்டு இருக்காரு. EV கேசன் அதெல்லாம் சொன்னது தெரியாதா உங்களுக்கு? காங்கிரஸ் மூலியமா தான் காமராஜர் ஆட்சி வரணுமா என்ன? EV கேசன் சொன்னார்ல, இப்ப நடத்துறதே வந்து காமராஜர் ஆட்சின்னு. ஸ்டாலின் கூட ஒத்துக்க மாட்டார். அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டார். அவருடைய பேரன் இன்பநிதி ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டாரு எங்க தாத்தா நடத்துறது வந்து காமராஜர் ஆட்சின்னு. ஆனா EVKS இளங்கவன் தூக்கி பிடிக்கிறாரு. ஏன்னா நன்றி கடன் ஈரோடு கிழக்குல வந்து ஆயிரக்கணக்கான கோடியை கொட்டி MLA வாக்கி கொடுத்தனால. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல நீங்க ஒரு கட்சியோட பயணிக்கும் போது இதுதான் நிலைமையாகும். அப்ப இந்த மாதிரி நீங்க உள்கட்சியில் இருக்கிறவங்களே இப்படி பேசிக்கிட்டு இருந்து நடக்கிறதே காமராஜர் ஆட்சிங்கும் போது அப்ப காங்கிரஸ்க்கு வேலை என்ன இருக்கு? இப்ப காமராஜருடைய ஆட்சியை வந்து தமிழ்நாட்டுல இன்னொருத்தர் கொடுக்குறாருன்னா தமிழக காங்கிரஸை கலைச்சிட்டு போயிடலாமே சார். எதுக்காக அந்த காங்கிரஸ்? அவரு தனிப்பட்ட கருத்து சார், கட்சியோட கருத்துன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இவர் கட்சியினுடைய தலைவர் பேசுறாருங்க. செல்வ பெருந்தகை சொல்றாரு, நாங்கெல்லாம் சீட்டு கொடுத்துட்டு இருந்த இடத்துல காமராஜர் ஆட்சி வரணும், நம்மளே ஜெயிக்கணும். அப்பதான் சொல்றாரு இந்த EV கேஸ்ல நடக்கிறதே வந்து காமராஜர் ஆட்சி தான். அவர் வந்து உங்ககிட்ட என்கிட்டயே பேசல, கட்சி தலைவர்கிட்ட பொது மீட்டிங்ல பேசும்போது சொல்றாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அப்ப இதுதான் பிரச்சனையாகும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சிகளோட, ஏன்னா இன்னைக்கு திமுகங்கிறது உங்களை விட பெரிய கட்சி தமிழ்நாட்டுல. அப்ப அது கூட சேர்ந்து நீங்க தொடர்ந்து ஒரு 8, 10, 15 வருஷம் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா மற்ற கட்சியில இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்களை பூரா அந்த பெரிய கட்சி ஸ்வீகாரம் பண்ணிடும். அப்புறம் கடைசியில வந்து உங்க கட்சி வந்து திமுகவினுடைய ஒரு அங்கமா மாறிடும். திமுக இப்ப உதாரணத்துக்கு மைக்ல பேசுவோம் இல்லையா, ஸ்பீக்கர் கட்டியிருப்போம். ஸ்பீக்கர் பேசுதா இல்ல மைக்ல பேசுறத எதிரொலிக்குதா? மைக்ல பேசுறத ஸ்பீக்கர் பேசும், அவ்வளவுதானே. அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் மாறிடும். திமுக என்ன சொல்லுதோ இந்த கூட்டணி கட்சிகள் பூரா வெறும் ஸ்பீக்கர். அப்ப திமுக என்ன சொல்லுதோ அந்த ஸ்பீக்கர் பூரா எதிரொலிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் இப்பயும் பெரும்பாலான நடந்துட்டு இருக்கு. அதான் காங்கிரஸ் குமரிட்டு இருக்காங்க. மத்தவங்க சொல்றத கூட விமர்சனம் பண்றத கூட நம்மளால விமர்சனம் பண்ண முடியலையே.
அப்ப அவங்களே சில நிர்வாகிகள் சொல்றதை பத்தி என்ன இருக்குன்னா, இன்னைக்கு திமுகவை விமர்சனம் பண்ணாம நம்ம கட்சியை வளர்த்த முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் இன்னைக்கு திமுகவை ஆட்சியில உட்கார வைக்கணுங்கிறதா, இல்ல காங்கிரஸ் கட்சியை வந்து தமிழ்நாட்டுல நீங்க முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறது தான். இதுதான் காங்கிரஸ் கட்சியில இருக்க எங்களுடைய கேள்வியா இருக்கு. அப்ப இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு பிஜேபியினுடைய அண்ணாமலை எடுத்துக்கங்க. அதிமுக கூட கூட்டணி வச்சு பயணிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அண்ணாமலை அந்த இடத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? இல்ல நாங்க இந்த அதிமுக இருக்கிற வரைக்கும் வளர முடியாது, ஏதோ ஒரு அங்க 7.5 கூட்டி அது திமுக அதிமுக கூட்டையை முடிச்சுட்டு வெளியே வந்தார். அவர்களாவே கூட்டணி மட்டும் வெளியே போற வச்சிட்டாரு. ஒன்னா இவர் மேல தப்போ யார் மேல தப்போ, ஆனா அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? என்னுடைய கட்சியை நான் தமிழ்நாட்டுல வளர்த்தணும், அப்ப நான் இந்த கூட்டணியில இருக்கிற வரைக்கும் வளர்த்த முடியாது. இப்ப என்னாச்சு? இந்த 2024 வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே நம்ம நக்கல் நையாண்டி பண்ணோம். நோட்டாக்கு கீழே இருக்கிற கட்சி, நோட்டாக்கு கீழே இருக்கிற கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சியா கொண்டு வந்துட்டார்ல, 11% வாக்கு வாங்கி. இன்னைக்கு திமுக அதிமுக அப்புறம் 3வது பிஜேபிங்கிற அளவுக்கு வந்துருச்சுல வாக்கு சதவீதத்துல. கூட்டணி 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் தான் சார். நாம் தமிழருக்கு வாக்கு சதவீதம் எவ்வளவு? 8%. பிஜேபியினுடைய தனிப்பட்ட வாக்கு சதவீதம் எவ்வளவு? 11.33%. போன வாட்டி பாமக கூட்டணி தானே சார். சார், பாமகவுடைய நான் சொல்றது வெறும் பிஜேபி வாங்கின ஓட்டு சதவீதம் மட்டும். கூட்டணியா எடுத்தீங்கன்னா 18%. வெறும் பிஜேபிக்கு 11.33%. இந்த கூட்டணி வச்சுட்டாலே மக்களோட ஓட்டெடுப்பை நீங்க எப்படி சார் நீங்க மையப்படுத்தி சொல்ல முடியும்? தனித்து கூட்டணி தான் சார் நீங்க அவங்கள ப்ரூவ் பண்ண முடியும். அதை எப்படி சொல்றீங்க? இப்ப எதுக்காக வந்து சீட் அலாட் பண்றீங்க? எந்த அடிப்படையில் சீட் அலாட் பண்றீங்க? ஏன் காங்கிரஸ்க்கு 9 சீட் கொடுக்குறீங்க? ஏன் திருமாவளவன் அவர்களுக்கு வெறும் 2 சீட்டு மட்டும் கொடுக்குறீங்க? வாக்குனுடைய அடிப்படையில தானே. அப்ப அவங்களுக்கு கிடைக்கிற இவ்வளவுதான் வாக்கு சதவீதம் இருக்குன்னு தானே அவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்க. அப்ப நாங்க வாங்கின ஓட்டு பூராமே வந்து எதிர்கட்சி பெரிய கட்சியினுடைய வாக்கு. அப்ப திருமாவளவனுடைய வாக்கு பூராமே திமுகவுடைய வாக்குன்னு எடுத்துக்கலாமா? காங்கிரஸுடைய வாக்கு பூரா திமுகவுடைய வாக்குன்னு எடுத்துக்கலாமா? திமுக வாக்கும் இருக்கே சார். அப்ப திமுக வாங்கின அந்த 22 தொகுதியில் காங்கிரஸ் வாக்கும் இருக்குல்ல, திருமாவளவன் அவர்கள் வாக்கும் இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் வாக்கும் இருக்குல்ல. அப்ப அதுதான் கூட்டணி. கூட்டணினாவே என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கோ அதை வச்சு நான் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன். அப்ப உங்களுடைய ஓட்டு எனக்கு விழுவணும், என் ஓட்டு உங்களுக்கு விழுவணும். அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா 2 நெட் ஆயிடும். அப்போ கூட்டணின்னு வரும்போது அந்தந்த கட்சிகள் வாங்கக்கூடிய வாக்கு அந்தந்த கட்சிக்கு தான் நீங்க கொடுத்தாகணும். அப்போ வந்து ஒரு உங்களுக்கு சாதகமா இருந்தா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு, உங்களுக்கு பாதகமா இருந்தா இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுல இரட்டை நிலைப்பாடு. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணியில இருந்து இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுக்கு வந்து 2.25% வருதுன்னா அவங்க 2.25% நாம் சொல்லிதான் ஆகணும். அப்ப காங்கிரஸ் வந்து 9 தொகுதியில் இருக்குன்னா 9. அப்ப திமுக இருந்தனாலதான் 9. திமுக விட்டு காங்கிரஸ் வெளியே வந்துட்டா 10% இருக்காது, அவங்களுக்கு 3%ங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த உரிமையை அவங்களுக்கு 4வது பெரிய கட்சி 10%ங்கிறத நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அதுதான நம்பர், அதுதான ரேட்ல வந்திருக்கு. இப்ப 2026 வந்து அவங்க தனியா நின்று வாங்கி இதை விட கம்மியா எச்சா, ஆனா அப்ப அந்த நம்பர் எச்சாயிருச்சா கம்மியாயிருச்சான்னு சொல்லலாம். இன்னைக்கு முடிஞ்ச எலெக்ஷன்ல ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்டஸ் என்ன? அப்போ ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களுடைய என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் தலைவரா இருக்கக்கூடிய பகுதியில என் கட்சியை நான் எப்படி துரிதமா வளர்த்துறது, அதுலதான் அந்த கட்சி தலைவர்கள் துரிதத்தோட இருக்கணும், வீரியத்தோட இருக்கணும். அடுத்த கட்சியை வலுப்படுத்துறது இல்லை. அது உங்களுக்கு சில ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம், தப்பு இல்லை. பட் லாங் டேர்மாவே வந்து நீங்க இன்னொரு கட்சிக்கு தான் நீங்க அதை பலப்படுத்துறதுக்கு தான் உங்க கட்சின்னா, உங்க கட்சியை கலைச்சிட்டு அந்த கட்சியோட போய் சேர்ந்துருங்கன்றான். நான் இன்னும் பலப்படுத்தலாம் சிறப்பா, எல்லாமே பண்ணிக்கலாமே. நீங்க சரத்குமார் அப்படித்தானே போனாரு, அப்படி நீங்களும் போயிடுங்க. அப்போ ஒரு கட்சியை நான் ஏன் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கேன்? எனக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு, எனக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்கு. என்னைக்காவது நான் இந்த ஒரு மாநிலத்துல வந்து என்னுடைய கொள்கைகள் மூலியமா, என்னுடைய சிந்தனைகள் மூலியமா, என்னுடைய செயல் திட்டங்கள் மூலியமா இந்த மாநிலத்துக்கு வந்து நான் ஒரு சிறப்பான மாறுதலை கொண்டு வரணுங்கிறது தானே. அப்ப அதுதானே ஒரு கட்சியினுடைய நோக்கமா இருக்க முடியும். இல்ல நான் காலம்பூரம் அடுத்தவங்களுக்கே நான் வந்து ஏவல் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறங்க போது தேவையில்லையா அந்த கட்சி? அப்ப அந்த கட்சியில இருக்கிறவங்க பூரா எப்படி உங்க கட்சியில இருப்பான்? அப்ப நீங்க எப்படி கட்சியை வளர்த்த முடியும்? அதுதானே காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு மேல நீங்க ஒரு கூட்டணியில பயணிக்கிறது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஆபத்தா மாறிடும். பெரிய கட்சிகள் உங்க சின்ன சின்ன கட்சிகளை வந்து ஸ்வீகரிச்சிருவாங்க. அப்ப நாளைக்கு நீங்க வெளியே வரணும்னா கூட ஒரு மேல இருக்கிற ஒரு 4-5 தலைவர்கள் மட்டும்தான் வெளியே வர முடியும். மீதி இருக்கிற ஆளுங்க அப்புறம் அந்த கட்சி உருவிடும். இதெல்லாம் ஆபத்துகளை வந்து இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 2026 அதான் நான் திருப்பி சொல்றேன், இந்த 2026 ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய கட்சியை வளர்த்துறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது 2026. அதை பயன்படுத்தி அவங்களுடைய கட்சியை வளர்த்தணுங்கிறதுல தான் மும்முரமா இருப்பாங்களே ஒழிய இல்ல இவரை பண்ணலாம் அவரை பண்ணலாங்கிறதுல இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எங்க இருக்குதா சாதகமோ அதை நோக்கி பயணிப்பாங்க. சார், இது வரைக்கும் உங்க நேரத்தை செலவிட்டு எங்க கேள்விக்கு பதில் அளித்திருக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி கமல்.